வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற முக்கியமான இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய விடுதலைக்காக போராடின முக்கியமான தலைவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், அப்புறம் அம்பேத்கர், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இவங்க தொடர்பாக நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இது தொடர்பான டீட்டெயில் கிடைக்காது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் முக்கியமான டேட்டா எல்லாத்தையும் தொகுத்து இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. அதே மாதிரி இது பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2 எல்லாம் போட்டுட்டோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாகவே பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, புத்தரும் அவரது தம்மமும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். இப்போ நம்ம அம்பேத்கர் பற்றி பார்க்கலாம். அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 பிறந்தார். அவர் ஒரு தலித் மகர் குடும்பத்தில் பிறந்தார். அவர் மத்திய பிரதேசத்தில் மாவ் அப்படிங்கிற பகுதியில் தான் பிறந்தார். இவர் பரோடா மகாராஜாவான சாயாஜிராவ் கெய்க்வாட் அவருடைய உதவியின் மூலமாக அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்றார். அப்புறம் 1924 ஆண்டு பகிஷ்கிருத் ஹிதகாரணி சபா அப்படிங்கிற ஒரு சபையை உருவாக்கினார். ரொம்ப முக்கியமான ஒரு முழக்கம், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். இந்த முழக்கத்தை முன்வைத்தவருமே அம்பேத்கர் தான். இவர் மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத நடத்தினார். மகாராஷ்டிராவில் மகத் அப்படிங்கிற பகுதியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது தலித் இன மக்கள் பொதுமக்கள் பயன்படுத்துகிற கிணறுல தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் அந்த டைமில் போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து மகத் சத்தியாகிரகா அப்படிங்கிறத இவர் தான் நடத்தினார். ஏற்கனவே பல முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்னென்னா, மகத் சத்தியாகிரகாவை நடத்தினது யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாக சத்தியாகிரகா அப்படின்ன உடனே காந்தியை தான் நம்ம நினைவுபடுத்துவோம். ஆனால் அம்பேத்கரும் இந்த ஒரு சத்தியாகிரகத்தை நடத்தியிருக்காரு. 1927 மார்ச் 20 இந்த மகத் சத்தியாகிரகத்தை அவர் நடத்தியிருக்காரு. அதில் அவர் வெற்றியும் பெற்று அங்கே ஒடுக்கப்பட்டவரும் எல்லாருக்குமான கிணறுல தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தாரு. அடுத்ததாக இவர் தொடங்கின அரசியல் கட்சிகள் சுதந்திர தொழிலாளர் கட்சி, அப்புறம் பட்டியலிடப்பட்ட சாதிகள் கூட்டமைப்பு, இந்த இரண்டையுமே தொடங்கினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை 1936 தொடங்கினார். பட்டியலிடப்பட்ட சாதிகள் கூட்டமைப்பை 1942 தொடங்கினார். அடுத்தது 1956 இந்த பட்டியலிடப்பட்ட சாதிகள் கூட்டமைப்பிற்கு பதிலாக இந்திய குடியரசுக் கட்சியை அவர் தொடங்கினார். அப்புறம் 1956 ஆண்டு நாக்பூரில் 5 லட்சம் ஆதரவாளர்களோட பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார். இவருடைய முக்கிய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக் நாயக் அப்படிங்கிற வார இதழை இவர் தொடங்கினார். அப்புறம் ஜனதா அப்படிங்கிற வார இதழையுமே இவர் தொடங்கினார். அப்புறம் ஜாதி ஒழிப்பு, இங்கிலீஷில் த அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நூலை 1936 இவர் வெளியிட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். எக்ஸாமில் பலமுறை கேட்டிருக்காங்க. அடுத்தது தீண்டத்தகாதவர்கள், த அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற நூலை இவர் எழுதியிருக்காரு. அப்புறம் புத்தர் அல்லது கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற நூலை இவர் எழுதியிருக்காரு. அப்புறம் சூத்திரர்கள் யார், ஹூ வேர் த சூத்ராஸ் அப்படிங்கிற நூலையுமே இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக இவருடைய கடைசி புத்தகம் புத்தரும் அவரது தம்மமும் அப்படிங்கிற புத்தகத்தை 1956 இவர் வெளியிட்டார். இதுவுமே ரொம்ப முக்கியமான புத்தகம் தான். இவர் 1956 டிசம்பர் 6 மரணம் அடைந்துட்டார். இவர் புத்த மதம் அப்படிங்கிறனால அந்த மதத்தில் மரணத்தை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா, மகா பரிநிவாரண தினம் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. இவருடைய நினைவிடம் மும்பையில் சைத்திய பூமியில் இருக்குது. இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1990 இவருடைய இறப்புக்கு பிறகு வழங்கப்பட்டது. பொதுவாக நம்ம இந்தியாவில் வழங்கப்படுற மிக உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா விருது தான். அது எந்த தலைவருக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோலேயே அது தொடர்பான நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். ஓகே, இவரை சிறப்பிக்கிற விதமாக மத்திய அரசு 1990 ஏப்ரல் 14 1991 ஏப்ரல் 14 வரைக்கும்
சமூக நீதி ஆண்டாக கடைபிடித்திருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தான் அவருடைய பிறந்தநாள். அடுத்தது பகத்சிங் சம்பந்தமாக பார்க்கலாம். பகத்சிங் எந்த மாகாணத்தில் பிறந்தார்? ஆன்சர் பஞ்சாப் மாகாணம். பஞ்சாப் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் கிடையாது, இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப். பாகிஸ்தான்லேயுமே ஒரு பஞ்சாப் அப்படிங்கிறது இருக்குது. அந்த டைமில் பஞ்சாபில் தான் அவர் பிறந்தார். பஞ்சாபில் லயால்பூர் அப்படிங்கிற பகுதியில், லயால்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் பங்கா அப்படிங்கிற கிராமத்தில் இவர் பிறந்தார். எப்போ பிறந்தார் அப்படின்னா 1907ஆவது ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி பிறந்தார். இவருடைய பேரண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சர்தார் கிஷன் சிங் அப்படிங்கிறவர் தான் தந்தை, வித்யாவதி அப்படிங்கிறவங்க தான் தாய். ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, என்னென்னா சர்தார் கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி இவர்களின் மகன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பகத்சிங். இந்த மாதிரி கூட கேட்குறாங்க. சரிங்களா? இவர் 1926ஆவது ஆண்டு நவ்ஜவான் பாரத் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவினார். இந்திய இளைஞர் சங்கம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடுத்தது 1924ஆவது ஆண்டு இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு HRA, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், அதில் உறுப்பினராக இணைந்தார். அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான முழக்கம் இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்கிறது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா புரட்சி ஓங்குக அப்படிங்கிறது தான். 1928ஆவது ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி இவர் அதாவது பகத்சிங், அப்புறம் சந்திரசேகர் ஆசாத் மற்றும் ராஜகுரு, இவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா லாகூரில் பிரிட்டிஷ் காவல் அதிகாரியான ஜான் சாண்டர்ஸை சுட்டு கொன்றாங்க. எதனால் அப்படி பண்ணாங்க அப்படின்னா லாலா லஜபத் ராய் மரணம் அடைந்துட்டார், அதற்கு பழிவாங்க தான். அதாவது லாலா லஜபத் ராய் எப்படி மரணம் அடைந்தார் அப்படின்னா சைமன் கமிஷனை எதிர்க்கிறதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் லாலா லஜபத் ராயும் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தியிருந்தார். அப்போது லாலா லஜபத் ராய் மேலே தடியடி நிகழ்த்தினாங்க. அதனால் அவர் பயங்கரமாக காயமடைந்தார். கொஞ்ச நாட்கள்லேயே அவர் இறந்துட்டார். இதற்கு பழிவாங்க தான் அவங்க சாண்டர்ஸ் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த பாயிண்டையுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான சம்பவம் 1929 ஏப்ரல் 8ஆம் தேதி பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் இவங்க 2 பேரும் சேர்ந்து மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசினாங்க. அதாவது HSRA அமைப்பு சார்பில் நம்ம பார்த்துருந்தோம்ல, HRA அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்த்துருந்தோம். அந்த அமைப்புடைய பேரை பின்னாட்களில் HSRA அப்படின்னு மாற்றிட்டாங்க. HRA அப்படின்னா ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது. அதை பின்னாட்களில் ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அந்த அமைப்பு தரப்பிலிருந்து பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் இவங்க 2 பேரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசினாங்க. எதற்காக வீசினாங்க அப்படின்னா அது ஒரு ஆபத்தில்லாத குண்டு தான். அவங்க வீசின குண்டு ரொம்ப சத்தமாக வெடிக்கிற ஒரு குண்டு, ஆனால் ஒரு புகை குண்டு, ஆபத்தில்லாத குண்டு. எதற்காக அதை வீசினாங்க அப்படின்னா எங்களால் உங்களை தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறதுக்காக தான் இதை வீசினாங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எழுந்தது. இந்த 2 குற்றச்சாட்டிற்காக மெயினாக 1931ஆவது ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி லாகூர் மத்திய சிறையில் தன்னுடைய 23ஆவது வயதில் அவரை தூக்கிலிட்டுட்டாங்க. அவருடைய முக்கியமான கட்டுரை நான் ஏன் நாத்திகன் ஆனேன், ஒய் ஆம் அன் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எந்த நாட்டில் பிறந்தார்? ஆன்சர் சவுதி அரேபியா. மௌலானா அபுல் கலாம் ஆசாத், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் கிடையாது, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா? இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்குற ஒரு தலைவர் இவர். ஆனால் நம்ம இவரை பற்றி ரொம்ப பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். அதனால் நம்ம கண்டிப்பாக இதை படிக்கணும். பாருங்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் 1888ஆவது ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். 1958ஆவது ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி மரணம் அடைந்தார். இவர் பிறந்த இடம் நம்ம இந்தியா கிடையாது, இவர் சவுதி அரேபியாவில் மெக்காவில் தான் பிறந்தார். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். இவருடைய பேரில் மௌலானா அபுல் கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இதில் அபுல் கலாம் அப்படிங்கிறதுக்கான பொருள் உரையாடல்களின் பிரபு அப்படிங்கிறது தான் அர்த்தம். லார்ட் ஆஃப் டயலாக்ஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இவருடைய பிறந்தநாளான நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்ம தேசிய கல்வி நாளை கடைபிடிக்கிறோம். அவருடைய பிறந்தநாளான நவம்பர் 11ஆம் தேதியை மத்திய அரசு தேசிய கல்வி நாளாக அறிவித்து இப்போ நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம்.
அடுத்தது இவருடைய முக்கியமான இதழ்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1912 ஆண்டு அல் ஹிலால் அப்படிங்கிற உருது வார இதழை இவர் வெளியிட்டார். அப்புறம் அல் பலாக் அப்படிங்கிற வார இதழையுமே இவர் நடத்தினார். அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸில் 1923 தலைவர் ஆனார். இந்திய தேசிய காங்கிரஸுடைய மிக இளவயது தலைவர் வந்து இவர் தான். தன்னுடைய 35வது வயதில் இவர் தலைவர் ஆயிட்டார். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸுடைய மிக நீண்ட கால தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அதுவுமே அபுல் கலாம் ஆசாத் தான். 1940 1946 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இவர் பணிபுரிந்தார். இவருடைய முக்கிய படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது குரானின் அடிப்படை கருத்துகள், பேசிக் கான்செப்ட் ஆஃப் குரான் அப்படிங்கிற நூல். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூல். இது வந்து எக்ஸாமில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறது தான். அப்புறம் இவர் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்ததுக்கு அப்புறமும் நிறைய பங்களிப்பு பண்ணியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவருடைய கல்வி பங்களிப்பு, இந்தியாவுடைய முதல் ஐஐடி இவருடைய காலத்தில் தான் நிறுவியிருந்தாங்க இவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது. அதே மாதிரி ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இது பெங்களூரில் இருக்குது. இதையுமே இவருடைய தலைமையில் தான் நிறுவியிருந்தாங்க இவர் வந்து கல்வி அமைச்சராக இருக்கும்போது தான். அதே மாதிரி தான் திட்டமிடல் மற்றும் கட்டடக்கலை பள்ளி இதையுமே இவருடைய ஆட்சி காலத்தில் தான் அமைத்திருந்தாங்க. ஆட்சி காலம்னா இவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது. அடுத்தது யூஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. அந்த ஒரு அமைப்புமே இவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது அமைத்தது தான். அடுத்தது ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்துடைய நிறுவன உறுப்பினர்களில் இவரும் ஒருத்தர். முக்கியமான சிலர் வந்து இதை இணைந்து நிறுவினாங்க, அதில் இவரும் ஒருத்தர். அடுத்தது இவர் சாகித்ய அகாடமி அமைப்பை தோற்றுவித்தார். அப்புறம் சங்கீத நாடக அகாடமியை தோற்றுவித்தார். லலித் கலா அகாடமியை இவர் வந்து தோற்றுவித்தார். இந்த லலித் கலா அகாடமி அப்படிங்கிறது ஓவியத்திற்கான ஒரு அகாடமி. அதே மாதிரி சாகித்ய அகாடமி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்குறாங்க. நம்ம கூட படிச்சிருப்போம், தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது இந்த ஆண்டு இந்த புத்தகத்திற்கு கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அப்போது சாகித்ய அகாடமியே இவர் தான் தோற்றுவித்தார். அப்புறம் இவருக்கும் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. 1992 ஆண்டு இவருடைய மரணத்திற்கு பின் இந்த பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேரு எந்த தொழில் புரிந்தவர்? ஆன்சர் வழக்கறிஞர். இப்போ நம்ம ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு 1889 ஆண்டு நவம்பர் 14 பிறந்தார். உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத்தில் தான் பிறந்தார். இதனால் நவம்பர் 14 இவருடைய பிறந்த நாள் தான் நம்ம தேசிய குழந்தைகள் தினம் வந்து கடைபிடிக்கிறோம். ஜவஹர்லால் நேரு இவருடைய பேரண்ட்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா தந்தையுடைய பேர் மோட்டிலால் நேரு. அதே மாதிரி தாயுடைய பேர் வந்து ஸ்வரூப் ராணி. இவங்களுடைய ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா கமலா நேரு அப்படின்ற மாதிரி இவருடைய பேரையும் சேர்த்தே நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். இவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். அப்புறம் இவர் மகாத்மா காந்தியை முதல் முறையாக எப்போ சந்தித்தார் அப்படின்னா லக்னோவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில், அதாவது 1916 தான் காந்தியை இவர் சந்தித்திருந்தார். அப்புறம் 1940 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கியிருந்தாங்க. அதாவது எல்லாருமே எல்லா தேசிய தலைவர்களுமே இணைந்த ஒரு விஷயத்திற்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடும் போது எல்லாரையுமே பிடிச்சி ஜெயிலில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கு போராட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தனிநபரும், அதாவது ஒவ்வொரு தனியான தலைவர்களும் அவங்களுடைய தலைமையில் மக்களை கூட்டி அங்கே வந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற விஷயத்த இந்தியாவில் கொண்டு வந்திருந்தாங்க. முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக ஆச்சாரிய வினோபா பாவே வந்து செயல்பட்டார். அதே மாதிரி இரண்டாவது தனிநகர் சத்தியாகிரகி யார் அப்படின்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அப்புறம் 1945-46 அந்த டைமில் இந்திய தேசிய இராணுவத்தை வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சிருவாங்க. பிரிட்டிஷ் வந்து பிடிச்சி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் ஜவஹர்லால் நேரு, பூலாபாய் தேசாய் மற்றும் ஆசிஃப் அலி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்காக கோர்ட்டில் வந்து வாதாடினாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவமாக இருந்தது. அடுத்ததாக இவருடைய முக்கிய நூல்கள், இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சில முறை எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு 4 நூல்களை கொடுத்துட்டு இதில் நேரு எழுதாத நூல் எது அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. இப்போது நேரு எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.
டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அப்புறம் அன் ஆட்டோபயோகிராஃபி, இது வந்து நேரு அவர்களுடைய சுயசரிதை. இந்த அன் ஆட்டோபயோகிராஃபிக்கு வேற ஒரு பேர் இருக்குது, டுவார்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான். அப்புறம் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. அப்புறம் இவர் வந்து இந்திரா காந்தி இருக்காங்கல்ல, நேருடைய மகளான இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார். அதையே ஒரு நூலாக பின்னாட்களில் வெளியிட்டிருந்தாங்க. லெட்டர்ஸ் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அப்படிங்கிற ஒரு நூல் தான் அது. அப்புறம் இவருக்கும் பாரத ரத்னா விருது கிடைத்திருந்தது. 1955 இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் 1964 மே 27 இவர் மரணம் அடைந்தார். அப்புறம் இவருக்கு மரணத்திற்கு பின்னாடி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 1970 இவருக்கு உலக அமைதி கவுன்சில் பரிசு வந்து வழங்கப்பட்டது. அடுத்தது நம்ம காந்தி. நடால் இந்திய காங்கிரஸ் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. இப்போ நம்ம மகாத்மா காந்தி பற்றி பார்க்கலாம். மகாத்மா காந்தியுடைய தந்தை பேர் வந்து கரம்சந்த் காந்தி. இவருக்கு கபா காந்தி அப்படின்னு வேறொரு பேரும் இருக்குது. அப்புறம் மகாத்மா காந்தியுடைய தாய் பேர் வந்து புத்லிபாய். மகாத்மா காந்தியுடைய ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா கஸ்தூரிபா காந்தி. ஓகேவா? மகாத்மா காந்தி 1869 அக்டோபர் 2 பிறந்தார். 1891 இங்கிலாந்தில் சட்ட படிப்புக்கான பட்டம் வந்து பெற்றார். அதுக்கப்புறம் 1893 1914 வரைக்கும் இவர் தென்னாப்பிரிக்காவில் தான் இருந்தார். அப்புறம் இவர் யாருடைய நூலால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னா, டேவிட் தோரோ அவர் எழுதின சட்ட மறுப்பு, அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிற நூலினால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அப்புறம் 1894 நடால் இந்திய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவர் தென்னாப்பிரிக்காலேயே நிறுவியிருப்பார். காந்தியுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் இருந்த இவரை பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றினாங்க. 1891 என்னாச்சு அப்படின்னா, இவர் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி பயணம் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த டைமில் தென்னாப்பிரிக்காவை ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை வந்து பிரிட்டிஷ் மட்டும்தான் வாங்கி ட்ராவல் பண்ணணும், பிரிட்டிஷை தவிர அங்கே வேறு யாருமே அதை ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் காந்தி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை வந்து ட்ரெயினை விட்டு கீழே இறக்கி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த டைம் தான் காந்திக்கு அது ரொம்பவே ட்ரிகர் ஆகிடுச்சு. அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறாங்க, அப்போது இந்த மாதிரி பாகுபாடுனால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் அதுக்கப்புறத்துலேருந்து தான் ரொம்ப ஆக்டிவாக இந்த மக்களுக்காக போராட தொடங்கினார். அடுத்தது 1906 தென்னாப்பிரிக்காவுடைய டிரான்ஸ்வால் பகுதியில் பதிவு சட்டத்திற்கு எதிராக போராடினார். இது என்ன அப்படின்னா, அந்த டைமில் தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க, அப்புறம் இந்தியன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க இருப்பாங்க, பல்வேறு கண்டத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்போது அந்த டைமில் பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆசிய கண்டத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக தென்னாப்பிரிக்காவில் வாழணும் அப்படின்னா அல்லது வசிக்கணும் அப்படின்னா அவங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவித்திருந்தாங்க. அப்படி அவங்க பதிவு பண்ணி அவங்களுக்கு அவங்க கையிலேயே எப்போவுமே ஒரு சர்டிஃபிகேட் வந்து பதிவு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வச்சுக்கணும், இது ஆசிய கண்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது காந்திக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அது என்ன இப்படி ஒரு பாகுபாடு பார்க்குறதா அப்படிங்கிற மாதிரி அதையும் எதிர்த்து போராடினார். டிரான்ஸ்வாலில் தான் இந்த போராட்டம் நடந்தது. அடுத்தது கைசரி ஹிந்த் அப்படிங்கிற பட்டம், இதை 1915 காந்திக்கு வழங்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து சில போர்கள் உள்ளாடி நடந்தது, தென்னாப்பிரிக்காவுக்குள்ளாடி நடந்தது. அந்த டைமில் பிரிட்டிஷ் வீரர்கள் காயப்பட்டாங்க. அந்த பிரிட்டிஷ் வீரர்களுக்காக காந்தி வந்து இந்தியன் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அந்த காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை வழங்கினார். அந்த மாதிரி சிகிச்சை வழங்கினதற்காக இவருக்கு பிரிட்டிஷ் வந்து இந்த கைசரி ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கினாங்க. அடுத்தது 1915 ஜனவரி 9 அன்னைக்கு தான் காந்தி இந்தியாவுக்கு போனார், அதாவது இந்தியாவுக்கு திரும்பினார். அவர் இடையில இந்தியாவுக்கு வந்துடுவார். ஆனாலும் இனிமேல் நான் இந்தியாவுக்கு போகிறேன், இந்திய மக்களுக்காக போராட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரேடியாக இந்தியாவுக்கு வந்தது தான் இந்த ஒரு தினம். அதான் நம்ம வந்து இப்போது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினமாக கடைபிடிக்கிறோம். ஹிந்தியில் பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். காந்தியுடைய அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த கைசரி ஹிந்த் இருக்குல்ல, இதோடைய பொருள் என்ன அப்படின்னா எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, அதாவது இந்தியாவின் அரசர் அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
ஆனால் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு இந்த பட்டத்தை இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி காந்தி இதை பிரிட்டிஷ்கே திருப்பி கொடுத்துட்டாரு. அடுத்தது காந்தியுடைய ரொம்ப முக்கியமான முழக்கங்கள் என்ன அப்படின்னா, உப்பு சத்தியாகிரகத்திற்கு பிறகு அவர் உப்பு எடுத்திருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் பேசினார், இதன் மூலம் நான் பிரிட்டிஷ் பேரரசின் அடித்தளத்தை ஆட்டங்காண செய்கிறேன் அப்படின்னு இவர் தான் குறிப்பிட்டார். இது உப்பு சத்தியாகிரகத்திற்கு பிறகு. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொடங்கினாங்க. அப்போது காந்தி செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறத முழக்கமாக குறிப்பிட்டிருந்தார். அடுத்தது அந்த டைமில் இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கோரிக்கையை விடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அது காந்திக்கு பிடிக்கலை. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவை பிரிக்கும் முன் என் உடல் 2 துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும் அப்படின்னு கூறினார். காந்தி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி நாதுராம் கோட்சேனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவருடைய நினைவிடம் டெல்லியில் ராஜ்காட் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. காந்தியுடைய சுயசரிதை சத்திய சோதனை அப்படிங்கிறது மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிறது தான். இவர் நடத்தின இதழ்கள், இவர் வெளியிட்ட இதழ்கள் என்னென்ன அப்படின்னா, இந்தியன் ஒப்பீனியன் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது, அப்புறம் இந்தியாவில் இருக்கும்போது யங் இந்தியா மற்றும் ஹரிஜன். இந்த ஹரிஜன் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு இதழாக இவர் வெளியிட்டார். அப்புறம் காந்திக்கு மகாத்மா பட்டத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி காந்தியுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா, ஜான் ரஸ்கின் எழுதின அன்டு திஸ் லாஸ்ட், அப்புறம் லியோ தால்ஸ்தா எழுதின த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, அப்புறம் தோரோ எழுதின சிவில் டிசோபீடியன்ஸ், இதெல்லாமே. அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் அரசியல் குரு யார்? ஆன்சர் சித்தரஞ்சன் தாஸ். இப்போ நம்ம சுபாஷ் சந்திரபோஸ், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி பிறந்தார். ஒடிசாவில் கட்டக் அப்படிங்கிற பகுதியில் தான் பிறந்தார். இந்த ஜனவரி 23ஆம் தேதியை தான் நம்ம மத்திய அரசு இப்போ தைரிய தினமாக அறிவித்திருந்தாங்க. பராக்கிரம் திவாஸாக நம்ம கொண்டாடுறோம். அதனால் இது ரொம்ப முக்கியமான தினம். இவருடைய பெற்றோர் பிரபாவதி தத் மற்றும் ஜாகிநாத் போஸ். இதில் ஜாகிநாத் போஸ் அப்படிங்கிறது தந்தை பேர், பிரபாவதி அப்படிங்கிறது தாயுடைய பேர். இவருடைய முக்கியமான சாதனை என்ன அப்படின்னா, 1920 இந்திய குடிமைப்பணி தேர்வு இருக்குல்ல, அதில் இவர் வெற்றி பெற்றார். இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் இவர் சுவாமி விவேகானந்தரால் ஈர்க்கப்பட்டார். ஆனாலும் அரசியல் குருவாக சிஆர் தாஸ், அதாவது சித்தரஞ்சன் தாஸ் தான் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் 1921ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் இவர் இணைந்தார். அப்புறம் சுயராஜ்ய கட்சியின் ஃபார்வேர்டு அப்படிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியராக இவர் பணியாற்றினார். இது கூட ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, எந்த பத்திரிகையின் ஆசிரியராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பணியாற்றியிருக்கார் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஃபார்வேர்டு பத்திரிகை. அடுத்தது 1922ஆம் ஆண்டு ஸ்வராஜ் அப்படிங்கிற செய்தித்தாளை இவர் தொடங்கினார். 1928 இந்திய சுதந்திர லீக் அப்படிங்கிற ஒரு குரூப்பை இவர் உருவாக்கினார். இது ஒரு கட்சி கிடையாது. இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளாடியே ஒரு சின்ன ஒரு குரூப்பை இவர் உருவாக்கியிருந்தார். அதுதான் இந்திய சுதந்திர லீக் அப்படிங்கிறது. இது என்னென்னா, அந்த டைம்லேயே இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளாடியே இவர் உருவாக்கின ஒரு குரூப்பு தான் இது. அதுக்கு அடுத்தது 1938ஆம் ஆண்டு ஹரிபுரா மாநாட்டில் இவர் தலைமை தாங்கியிருந்தார். அப்புறம் 1939ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸுடைய திரிபுரி மாநாட்டிலையும் இவர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, பட்டாபி சீதாராமையா அவரை வேட்பாளராக முன்னிறுத்தினார். அவரை எதிர்த்து தான் சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிச்சிருந்தார். அது காந்திக்கு பிடிக்கல, மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. அதனால் சுபாஷ் சந்திரபோஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். பின்னாட்களில் ராஜேந்திர பிரசாத் தான் அதோடைய தலைவரானார். ஓகேவா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் பட்டாபி சீதாராமையா தலைவராகல, ராஜேந்திர பிரசாத் தான் தலைமை தாங்கினார் அந்த திரிபுரி மாநாட்டிற்கு. அடுத்தது இவர் 1939ஆம் ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியவே தொடங்கிட்டார். அடுத்தது அவரை கொஞ்ச நாட்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பிரிட்டிஷு. அப்போது அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஜெர்மனிக்கு போனார். அப்போது 1942 ஜெர்மனியுடைய தலைநகரான பெர்லினில் இருந்து வானொலி மூலமாக உரையாற்றினார். இந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ், அதாவது இந்தியன் நேஷன் ஆர்மி, இதை 1942 மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு 40,000 போர் கைதிகளை வைத்து தொடங்கினார்.
நம்ம இந்திய விடுதலைக்காக போராடுறதுக்காக. அப்புறம் 1943 ஜூலையில் சிங்கப்பூரில் இந்த இந்திய தேசிய ஆர்மி இருக்குல்ல, இதோடைய பொறுப்பை சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஏற்றுக்கொண்டார். அப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்திய தேசிய ஆர்மி இருக்குல்ல, இந்திய தேசிய இராணுவம், இது தொடங்கினவரே சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. மோகன் சிங் தான் இதை தொடங்கியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இதோடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பார். அப்புறம் இவர் தற்காலிக சுதந்திர இந்திய பேரரசை உருவாக்குனார். அப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய தலைமையிலான படை 1943 அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை மீட்டெடுத்து அவற்றுக்கு ஸ்வராஜ் மற்றும் ஹிந்து தீவுகள் ஸ்வராஜ் மற்றும் ஷஹீது தீவுகள் அப்படின்னு பேரிட்டிருந்தாங்க. அப்புறம் இவர் டெல்லி சலோ அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பினார். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டெல்லி சலோ அப்படிங்கிறது யாருடைய முழக்கம் அப்படிங்கிறது, அதாவது டெல்லி நோக்கி நம்ம செல்வோம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடுத்தது 1944 ஆண்டு இந்திய தேசிய ஆர்மி இருக்குல்ல, அவங்க இந்தியாவுக்குள்ளாடி நுழைந்து மணிப்பூருடைய மொய்ராங் அப்படிங்கிற பகுதியில் மூவர்ண கொடியை ஏற்றிருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயருடைய தாக்குதல்னால பின்னர் அதை வந்து பின்வாங்கிட்டாங்க. 1945 ஆண்டு 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் வந்து சரணடைந்துட்டாங்க. இதில் இந்திய தேசிய ஆர்மி இருக்குல்ல, அதுவுமே தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இவருடைய சிறப்பான பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகாத்மா காந்தி போஸ் அவர்களை என்னென்னு குறிப்பிட்டார் அப்படின்னா, தேச பக்தர்களின் இளவரசர் அப்படின்னு அழைத்திருந்தார். இது முக்கியமானது. அப்புறம் 1944 ஆண்டு மியான்மருடைய அப்போதைய தலைநகரான ரங்கூனில் இருந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து வானொலியில் உரையாற்றினார். அப்படி உரையாற்றும் போது தான் முதல் முறையாக காந்தியை வந்து தேசப்பிதா அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் வந்து அழைத்திருந்தார். அப்போது இதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம இப்போது ஃபாதர் ஆஃப் த நேஷன், இந்தியாவுடைய தேசத்தந்தை அப்படின்னு மகாத்மா காந்தியை குறிப்பிட்றோம். ஆனால் முதல் முறையாக அதை குறிப்பிட்டது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ரங்கூனில் ஒரு வானொலி உரையில் தான் அதை அவர் வந்து குறிப்பிட்டார். இவருடைய புகழ்பெற்ற முழக்கங்கள் இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன், அது அப்புறம் டெல்லி சலோ, அப்புறம் ஜெய் ஹிந்த் அப்படிங்கிறதுலாம். இவர் எழுதின புத்தகம் வந்து த இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், த இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வேறு, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வேறு. ரெண்டுமே வேறு வேறு புத்தகம். ஓகேவா? அப்புறம் 1945 ஆகஸ்ட் 18 தைவானில் விமான விபத்தில் இவர் வந்து மரணம் அடைந்துட்டார். அடுத்தது, மேற்கு வங்காளத்தின் தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். இப்போ நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இவருடைய பேரையுமே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யாருடைய பேர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இவருடைய பேருமே முக்கியத்துவம் பெறுது. ரவீந்திரநாத் தாகூர் கொல்கத்தாவில் 1861 ஆண்டு மே 7 பிறந்தார். இவருடைய பெற்றோர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் சாரதா தேவி. இவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கிற படைப்பிற்காக இவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. 1913 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை இவர் வென்றார். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். அதே மாதிரி நோபல் பரிசு பெற்ற முதல் ஐரோப்பியர் அல்லாதவரும் இவர் தான். அப்புறம் இவருடைய சிறப்பு பெயர்கள் வங்காளத்தின் கவிவாணர், குருதேவ், கவிகுரு மற்றும் விஸ்வகவி. அப்புறம் சாந்திநிகேதன் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் இப்போ இருக்கிற ஒரு நகரம். இதை 1863 ஆண்டு இவருடைய தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் வந்து நிறுவனார். அங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரமம் எல்லாம் அமைத்து அங்கே வந்து ஒரு கல்வி நகரம் மாதிரி அதை மாற்றினார். பின்னாட்களில் ரவீந்திரநாத் தாகூர் அதை வந்து மேம்படுத்தினார். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை ரவீந்திரநாத் தாகூர் தான் நிறுவனார். 2023 ஆண்டு யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய தலமாக அதை அறிவித்திருந்தாங்க. இந்த விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, நம்ம இந்தியாவில் பொதுவாக மத்திய அரசு கீழே இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கிறது யார் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் தான். பொதுவாக மாநில அரசு கீழே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் வேந்தராக ஆளுநர் இருப்பாங்க. அதே மாதிரி மத்திய அரசு கீழே இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகத்திலையும் வேந்தராக இருக்கிறது பிரதமர் தான், குடியரசுத் தலைவர் தான். ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அதில் வேந்தராக இருக்கிறது பிரதமர் அப்படின்னா அது இந்த விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் தான். அப்புறம் இவர் 2 நாடுகளுடைய தேசிய கீதத்தை எழுதியிருப்பார். ஒன்று இந்தியாவுடைய தேசிய கீதமான ஜனகணமன மற்றும் வங்கதேசத்துடைய தேசிய கீதமான அமர் சோனார் பங்களா.
இந்த இரண்டையுமே இவர் வந்து எழுதியிருப்பார். அப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை இவர் திறந்திருப்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மேலே ஸ்க்ரீனில் தெரியுதில் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து, அதாவது மேலே தெரியுதில் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் தகவல்களை எல்லாம் பெற்றுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.